ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு மனசு சங்கடமாக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து விஜயை வந்து உத்து பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து நீ வந்து என்ன தான் தப்பு பண்ணு மல்லி, நீ என்ன தான் வந்து விஜய் மேலே வந்து கோபமாக கூட வந்து இரு, இப்போ வந்து விஜய் வந்து உன்னை வந்து வெறுக்கிறதா இல்லை, நீ என்ன பண்ணாலையும் வந்து ரசிக்கிறக்கூடிய ஆளாக வந்து மாறிட்டார் அவர். அது நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. அப்படி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேர் இருக்கிற ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை வந்து ஹாலில் வந்து மாட்டி வச்சுருக்காரு ஃப்ரேம் போட்டு. அதுவும் ஃப்ரேம் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு அவர் வந்து ரசிக்கிறாரு. இதுதான் நம்ம ஃபேமிலி, இது தாண்டா வந்து வேணும். ஒரு மனுஷனுக்கு என்ன வந்து தேவை, அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் வந்து அவர் வந்து எதிர்பார்த்தது. அது மாதிரி வந்து அவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து நம்ம விஜய் வந்து ஹாலில் வந்து மாட்டியாச்சு. பார்த்துட்டு அவங்க 2 பேருமே வந்து மல்லி வந்து வெளியே இருக்காங்க, விஜய் வந்து உள்ளே வந்து பிரேமா வந்து மாட்டிட்டு அப்பாடா அப்படின்ற ஒரு பெரிய ஏதோ ஒரு சாதிச்ச சந்தோஷம். விஜய் வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, அவ்வளோ பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ வந்து மொத்தமாக வந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து அப்போல்லாம் வந்து கிடைக்காத சந்தோஷம் இப்போ வந்து மொத்தமாக வந்து ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு ஹாப்பி. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு வந்து வெண்பா கூடயே வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கனவு. அதே மாதிரி தான் இப்போ வந்து வெண்பா கூடயே வந்திருக்காரு. வெண்பாவுக்கு வந்து வாட்டர் பெயிண்டிங் வந்து சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்ற லெவலுக்கு வரையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற இது எல்லாத்துக்குமே வந்து விஜய் வந்து முன்னே நிற்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளோ டைம் வேணுனாலும் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாருங்க நம்ம விஜய். சரி ஓகே, மல்லிக்கு வந்து இதில் வந்து என்னடா தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இதை வந்து நான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து பயங்கரமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காகவே வந்து ருசித்து வந்து செஞ்சிட்ருந்தேன். அப்போ வந்து என்னை வந்து நிராகரிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது நீங்கள் வந்து பண்ணுறீங்களே, எனக்கு வந்து அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து ஏற்றுக்க முடியல எனக்கு. நான் வந்து விலகி போகணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன். நீங்கள் வந்து இழுத்து பிடிக்கிறீங்களே, நான் வந்து இதுவே நீங்கள் வந்து பழைய விஜயாக இருந்திருந்தா இந்த இடத்துல வந்து நடக்கிறதே வந்து வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குங்க விஜய். என்னை மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுறது, உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் இருக்கிற உறவு வந்து நீடிக்கணும். நான் வந்து இப்போ வந்தவ எப்போனாலையும் வந்து போயிடலாம். ஆனால் மல்லி, வெண்பா இருந்துட்டு உங்களுக்கு காலத்துக்கும் வந்து கூட வந்து இருக்கணும் அப்படின்றதுனால வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. மல்லி, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண் புள்ள வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து காலத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஆனால் மனைவின்றவங்க கூட வந்து நம்ம கூடயே வந்து இருக்க போகிறவங்க, நமக்காகவே வந்து இருக்க போகிறவங்க, கணவன் மனைவின்றவங்க. நீங்கள் வந்து கணவனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஃபைட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கணவரையும் உங்கள் பொண்ணையும் வந்து விட்டு கொடுக்காமல் நீங்கள் வந்து வாழணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.